பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீ எனக்கு பதில் சொல்ல, அப்பதான் பண்ணுவேன். உன்னை ஹக் பண்ணி நீ பேசுவியா பேச மாட்டியா? அதை சொல்லு. 1 2 3 சொல்லிட்டுனா நான் கேட்கவே மாட்டேன். இதை தவிர வேற எது சொன்னாலும் கேட்குறேன். உன்கிட்ட இருக்குது கிடைக்குமா கிடைக்காதா? என்ன விஷயம்னா புரியல. கல்லூரியில் மாணவிக்கு நல்ல முறையில் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பேராசிரியர் ஒருவர் மாணவிக்கு பாலியல் பாடம் நடத்திய சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் முசிறியில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் இந்த கல்லூரியில் நாகராஜன் என்பவர் தமிழ் துறையின் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மாணவிகளிடம் இயல்பாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கட்டமைத்து வைத்திருக்கும் நாகராஜன் தனது வகுப்பில் பயிலும் மாணவி ஒருவரிடம் அத்துமீறி நடந்திருக்கிறார். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவியிடம் சகஜமாக பேசி வந்த பேராசிரியர் நாகராஜன் அவர் மீது அதிக அக்கறை கொண்டவராக காட்டிக் கொண்டுள்ளார். ஒரு பேராசிரியர் நம் மீது மிகுந்த அக்கறையுடன் இருக்கிறாரே என்று நம்பிய அந்த மாணவி தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி கொண்ட பேராசிரியர் நாகராஜன் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு செல்போனில் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். தனது செல்போன் எண்ணிலிருந்து மாணவிக்கு அழைப்பு விடுக்காமல் மாணவர்கள் தெரிந்தவர்கள் என கிடைக்கும் செல்போன்களிலிருந்து எல்லாம் டிசைனாக பாலியல் வார்த்தைகளை அள்ளி தெளித்திருக்கிறார். ஒரு ஆடியோவில் எனக்கு எல்லாமாகவும் நீ இருப்பாயா, எல்லோரும் கிளாஸ் முடிந்து போயிடுவாங்க, நீ மட்டும் வெயிட் பண்ணு, நான் வரேன், யாராவது கேட்டா அக்கா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களோட சேர்ந்து போறதுக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லு என்று பேராசிரியர் கூற, வேண்டாம் சார், எனக்கு பயமா இருக்குது என்று மாணவி மறுத்திருக்கிறார். இருப்பினும் விடாத அந்த பேராசிரியர் மாணவியை மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறார். அதிலும் பாலியல் வெறியின் உச்சமாக ஒரு கட்டத்தில், நான் உன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் தெரியுமா, எனக்கு எல்லாமாக நீ வேணும், என் கூட நிர்வாணமாக எல்லாம் தூங்க மாட்டையா, உன்கிட்ட இருக்க எல்லாமும் எனக்கு கிடைக்குமா என்று தனது வக்கிரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். திங்கக்கிழமை நான் அங்கதான் இருப்பேன், நீ இப்ப வந்தீங்கன்னா கூட நீங்க தான் இருப்பேன் 5 மணி வரைக்கும். இல்ல திங்கக்கிழமை 5 மணி வரைக்கும் நான் சொல்றதை கேளு, 5 மணி வரைக்கும் அங்கதான் இருப்பேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரு இருக்க வேணாம்னு சொல்லி சிஎல்பி எல்லாத்தையும் போக சொல்லிட்டு நான் திரும்ப 2:30 மணிக்கு மேல சிஎல்பி இருந்து டிபார்ட்மெண்ட் வந்துடுவேன். சரியா? நீ ஒருவேளை உனக்கு யாரு கேட்டாலும் ஹாஸ்டல்ல ஒரு அக்கா வரைன்னு சொன்னாங்க, அவங்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இரு, நான் கரெக்டா உனக்கு போன் பண்றேன். சார் எனக்கு பயமா, எனக்கு தனியாலாம் என்னால் இருக்க முடியாது. இல்லடா, 2:30 மணிக்கு அவங்க போயிடுவாங்கடா, நான் மட்டும்தான் அங்க இருப்பேன். அப்ப நீ சரியா? எனக்கு பயமா இருக்கு. நீங்க போயிட்டு கால் பண்றீங்களா? ஏன் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நீ எனக்கு பதில் சொல்ல, அப்பதான் பண்ணுவேன். உன்னை ஹக் பண்ணி நீ பேசுவியா பேச மாட்டியா? அதை சொல்லு. அதுக்கப்புறம் தான் உன்னை நான் பேசுவேன். சொல்லு. 1 2 3 சொல்லிட்டுனா நான் கேட்கவே மாட்டேன். இதை தவிர வேற எது சொன்னாலும் கேட்குறேன். இப்போ நீங்க யார் போன்ல சார் பேசுறீங்க? அவன் பேர் கருப்பா இருப்பான், சதீஷ். ஒன்னாங்க நீ படிக்கிற பையன் சார். இல்ல, இது யாரு நம்பருன்னு கேட்டேன். சதீஷ் நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் சதீஷ். எனக்கு தெரியாதே. ஹலோ, உங்களுக்கு என்ன சார் வேணும்? புரியலடா. உங்களுக்கு என்ன வேணும்? நீ கேட்டா கொடுத்துருவியா? முடிஞ்சா முடிஞ்சாலாம் இல்லை, கொடுப்பியா? ஹலோ, சத்தியம் பண்ண சொல்றேன். சத்தியம் பண்ண சொல்றேன் சார். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சத்தியமா? நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நான் நம்ம மாதிரி நல்லா நீ ஜோவியலா பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லு புஷ்பவலி, நிஜமாலுமே நீ எனக்கு வேணும் புஷ்பவலி, என்ன சொல்ற அது மட்டும் சொல்லு சார். எனக்கு சுத்தி அதுல டக்குன்னு என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியவே இல்லை, தலை வலிக்குது. ஏன்பா சார்? எனக்கு நீங்க சொல்லுங்க என்னன்னு. என்ன சொல்ற? நீங்க தான் ஏதோ சொல்றேன். எனக்கு நீ வேணும்னு சொன்னேன், என் கூட விட்டே இருக்க மாட்டியா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கூடயா சார் இருப்பேன்? சொல்லு. நீங்க உங்க சார், அது உங்க வைஃபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது வேணாம்ப்பா ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன்.
சார் நானும் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அதை நீங்கள் சொல்லுங்க. எப்பா அது ஒன்றும் இல்லை, எங்கள் தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. யார் முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்த தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வளகாப்புல ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி எடுத்துட்டா. அதில் வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேச மாட்டாங்களா சார்? அதாவது எப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உனக்கு இப்போ ஹெல்ப்னா நீ கேட்பில்ல? கேட்பேங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டுக்கு நான் வரேன், சாப்பிட வாங்க போங்க இதை வாங்கி அதெல்லாம் எல்லாம் உரிமையாக எல்லாமே செய்வாங்க. மற்றபடி உன்னை எப்படி சொல்றது போதுமா, அவ்வளோதான் கொடு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட நல்லா தானே இருக்காங்க சார்? அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. நீ அப்படின்னு சொல்ல வர அதானே, விடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். அவங்க அது கூட தூங்க மாட்டியா? ஆனால் பேராசிரியரின் நடவடிக்கையை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அந்த மாணவி ஏதோ சொல்லி சமாளித்திருக்கிறார். ஆனாலும் விடாத பேராசிரியர் தனது பாலியல் விருப்பத்தை திணித்திருக்கிறார். இந்நிலையில் இந்த செல்போன் ஆடியோக்கள் வெளியாகி மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சக பேராசிரியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து கல்லூரி முதல்வர் கணேசனிடம் நாம் கேட்டபோது மாணவியிடம் தமிழ் பேராசிரியர் நாகராஜன் பேசிய குரல் பதிவு குறித்து எனது கவனத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து திருச்சி மண்டல கல்லூரி இணை இயக்குநரிடமிருந்து வந்த அறிவுரையின்படி கல்லூரி உள்புகார் பாதுகாப்பு கமிட்டி மற்றும் மூத்த பேராசிரியர்கள் கொண்ட குழு என 2 விசாரணை குழுக்களை அமைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் பேராசிரியர் செய்த தவறு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு பாலியல் ரீதியான நோக்கத்துடன் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் நாகராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்திருக்கிறது. அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட பேசி என்ன பண்ண போற சார்? ஆனால் நிஜமாலுமே நான் சொன்னதான் உண்மைன்னு நீங்கள் நிரூபிக்கிறீங்கல்ல? எது? நான் பழகுற யாருமே என் கூட இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. நான் அப்படி நான் வந்து கட் பண்ணும்போது உன் மேல கோவத்துல தான் நான் கட் பண்ணேன். உன்னை பிடிக்கலன்னு பண்ணலாம் எனக்காக. இருங்க நான் சொல்லுவேன், நிஜமாலுமே அதுதான் என்னோட ராசியும் அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இருக்கு. சரி, நான் உன்னை எதுவுமே கேட்கல, போதுமா? அப்படி நினைக்காத, தயவு செஞ்சு. நீ எனக்கு வேணாம், ஓகேவா? எப்போதும் உங்களுக்கு நான் அப்படி நினைக்கல. நான் எனக்கு தான் துரதிர்ஷ்டம் நினச்சிக்கிறேன். நான் அப்படி நினைக்கல. ஏதாவது உன் மனசு புண் பண்ணி சொல்லியிருந்தேன்னா சார். அப்படிலாம் இல்லைங்க சார், நீங்கள் திடீர்னு கோவப்பட்டுட்டீங்க. நான் கோவப்படல, உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால நான் உன்கிட்ட மட்டும்தான் நான் கேட்க முடியும். உனக்கு எனக்கு சண்டைனா வேற வந்து எந்த புஸ்மொழி பேச வைக்க அப்படி கேட்க முடியாது. நீ சொன்ன மாதிரி எல்லாமே இங்கே நல்லவளுங்க கிடையாது, எல்லாமே ஒரு வித்தியாசமான ஆட்கள். அதனால நம்ம கவனிச்சு நீ சொன்ன மாதிரி நானும் பொறுமையாக சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் சுயசேவைக்காக பலரும் தான். எல்லாருமே ஒரு வேலை வந்து செய்ய மாட்டாங்க. அது போடுறது வந்து எல்லாத்தையும் இன்னைக்கே நான் எனக்கு ஒரு நாள் தான் வந்து ஒரு பரவாயில்ல நீ ஆடி போனாங்க சார். நீங்க நிப்பாட்டிட்டாச்சு பேசுங்க, ஒண்ணுமே புரியல. அந்த உள்ள போய் நீ எனக்கு அது மட்டும் சொல்லு, எவ்வளவு இருப்பியா இருக்க மாட்டியா? இருப்பேன். எனக்கு கூட அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு உன்கிட்ட இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா? எல்லா விஷயம்னா புரியல. எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா? புரியலங்க சார். எல்லா விஷயம்னா புரியல. நீ உண்மையாலுமே என் கூட அப்படி எப்படிலாம் பேச மாட்டியா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.